இன்னைக்கு சமையலுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற அரைக்கீரையும் அப்புறம் முருங்கைக்கீரை மட்டும் தனியாக செய்கிறதுக்கு பத்தாது, அரைக்கீரையும் பத்தாது. அதனால் இது ரெண்டையும் சேர்த்து பொரியல் பண்ணுறதுக்காக ரெண்டையும் சேர்த்து பறித்து வச்சுருக்கேன். வாரத்தில் ஒரு நாள் இல்லை 2 நாளுக்கு நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற கீரைகளையே பறிச்சுக்கலாம், அது போதும். வெளியில் கீரை வாங்கி நான் ஒரு 8 வருஷத்துக்கு 10 வருஷமே இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியில் கீரை வாங்குறதில்ல. ஏன்னா கீரையில் தான் அதிகப்படியான உரமும் பூச்சி மருந்தும் போடுறது தான் சொல்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு அதை பற்றி தெரியல, ஏன்னா நான் அந்த மாதிரி கீரை விவசாயம் பண்ணதில்லை, அதை பற்றி தெரியல. அதை சொன்னதுனால நம்ம அதிலிருந்து நம்ம கீரை வெளியில் வாங்குறதில்ல. நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிற கீரை தான் நமக்கு கீரை சமையலுக்கு. பொரியல் குழம்பு. இதில் பாசிப்பருப்பு, வெங்காயம் தக்காளி போட்டு தாளிச்சிட்டு, பாசிப்பருப்பு போட்டு கொஞ்சம் வெந்த பின்னாடி அரைக்கீரை கொஞ்சம் போட்டுட்டு, அது கொஞ்சம் வெந்ததுக்கு பின்னாடி ஒரு 3/4 பதம் வெந்ததுக்கு பின்னாடி லாஸ்ட்டில் முருங்கைக்கீரை போட்டு கொஞ்ச நேரம். முருங்கைக்கீரையை ரொம்ப வேக வைக்கக்கூடாதாம். அதனால் ஒரு சாம்பார்லாம் வைக்கும்போது, முருங்கைக்கீரை சாம்பார்லாம் வைக்கும்போது 2 கொதி வந்தால் போதும் அப்படின்றாங்க. அதுக்கு மேலே வந்ததுன்னா அதோட சத்துக்கள் குறைஞ்சி போயிடும். அது மொத்தத்தில் அது வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே என்ன ரீசனுங்கிறது எனக்கு தெரியல, இப்படி தான் சொல்கிறாங்க. ரொம்ப வேக வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்லாம் இனி.